குட்டி என்கிற சண்முக சுந்தரத்திற்கும் இந்த விழா இனிதே நடைபெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்து தலைமை பொறுப்பில் இருந்து வரவேற்பு பொறுப்பில் இருந்து அனைத்தையும் எங்களுக்கு எடுத்துரைத்து வழிகாட்டிய கழகத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினர் சட்டத்துறை செயலாளர் எனது ஆர்வலருமான அண்ணன் வழக்கறிஞர் வீரபாண்டியன் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முத்தாய்ப்பாக விளங்கிய அருமை அண்ணன் பேராசிரியர் முத்துவாண்டி அவர்களே, என்னுடன் இந்த நிகழ்வு செம்மையாக நடைபெறுவதற்கு அல்லும் பகலும் அயராக பாடுபட்ட திருவரங்கம் பகுதி கழகத்தின் செயலாளர் ஆற்றல் மிகு சகோதரர் ராமமூர்த்தி, துணை செயலாளர் அருமை சகோதரர் மனோகரன், மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அகிலேஷ் முத்துக்குமார் மற்றும் திருவரங்கத்தின் நிர்வாகிகளும் எங்களுக்கு இந்த நிகழ்வினை வழிகாட்டியாக அமைத்து தந்த தொழிலதிபர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் ஆர்வலர் அண்ணன் பிஜி நாயுடு உரிமையாளர் பாலாஜி அவர்களுக்கும் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் ஆர்வலர் சகோதரர் ராம்குமார் அவர்களுக்கும் திருச்சி புறநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் எனது ஆர்வலர் சகோதரர் டிடிசி சேரன் அவர்களுக்கும் வெல் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடன் அயராக பாடப்பட்ட அனைவருக்கும் முதல்வன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த அரங்கத்தை பதிவு செய்வதற்காக திருவரங்கத்தில் உள்ள அனைத்து திருமண மண்டலங்களுக்கும் நாங்கள் சென்ற பொழுது 200 பேர் 300 பேர் அமரக்கூடிய இடமாக இருந்ததால் இந்த மண்டபத்தை உறுதி செய்வதற்காக இங்கு வந்து கேட்ட பொழுது இந்த மண்டபத்தின் நிர்வாகி முதலில் தயக்கம் காட்டிவிட்டு 2 நாட்கள் சுற்றுவதாக சொன்னார். நாங்கள் தினந்தோறும் அவரை வந்து பார்த்தவுடன் அவர் வைகோவா மிகப்பெரிய பிரச்சாரம் அவர் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, இருந்தாலும் அரசியல்வாதியாக இருப்பான் என்று சற்று தயக்கமாக இருக்கிறது கேட்டு சொல்கிறேன் நிர்வாகிகளை என்று சொல்லிவிட்டு அடுத்த 1/2 மணி நேரத்தில் எனக்கு தொலைபேசியில அழைத்து வந்து மண்டபத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். அந்த நிர்வாகி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உதவி புரிந்த காவல்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி விடுக்கிறேன். சிந்துபவர் கொண்டக்கமில் வெல்லும் வெல்லும் இந்த நேசமுற்றும் ஆண்டக்கதை சொல்லும் சொல்லும் என்று இன்ப தமிழை எல்லா திசைகளுக்கும் கொண்டு சேர்க்கிற உலகங்களும் வாழ்கின்ற உடலமான தலைவர் வைகோ அவர்கள் வேண்டுமெல் புதிய பிரபந்தம் என்று விழா பெருமையாற்ற வருகிறார். வருக வெல்க. பல்லாண்டு பொன்னாண்டு 900 பல்கோடி 100,000 மல்லாண்ட திருந்தோடு முடிவண்டான நின் சேவடி செவில் செய்யும் திருக்காப்பு அடியானோடும் நின்னோடும் பிரிவின்றி அடியானோடும் நின்னோடும் பிரிவின்றி தொடங்க நினைத்த அந்த உணர்வுகளை இந்த வளாகத்திற்குள் நுழைந்த போது பச்சைமா மலைபோல் மேனி கோவளவாய் பிரமலச் செங்கண் என்ற பாடத்துடன் என்னை வரவேற்று பெருமைப்படுத்திய மறை திரியும் பெருமக்களே, தேர்ந்தமிழ் திவ்ய பிரபந்தம் எனும் தலைப்பில் நெல்லை பைந்தமிழ் வந்தத்தின் சார்பில் உரையாற்ற விளைந்த போது எனக்கு ஊக்கமளித்து அதற்கு தலைமை தாங்குவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்று தேர்ந்து பேராசிரியர் முத்துலாண்டியோடு கலந்து ஆலோசித்து ஆங்கில துறையிலே பேராசிரியராக முனைவராக இருந்த போதும்
தாய் தமிழுக்கு எண்ணற்ற கருவூலங்களை படைத்த பெருமாட்டி பிரேமா நந்தகுமார் அவர்கள் தலைமையேற்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்தபோது நான் அகமகிழ்ந்து நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று அலைபேசியை கையில் வாங்கி தங்கள் தலைமையில் நான் உரையாற்றுகின்ற ஒரு உன்னதமான வாய்ப்பை எண்ணி நான் நன்றி கூறுகிறேன் என்றேன். எனக்கு அதற்கு நன்றி நாம் பொருளை அணியினுடைய மக்கள் என்று கூறினார். தாமிரபரணி நதிக்கரையில் கோடகநல்லூரில் பிறந்தவர்கள் நம் தலைமையில் இருக்கக்கூடிய பிரேமா நந்தகுமார் அவர்கள். அவர்களது தந்தையார் சீனிவாச ஐயங்கார், தாயார் நப்பாசனி அம்மையார் அவர்களோடு தனது 12ஆம் அகவையில் ஆந்திர மாநிலத்தில் அவர்களது தந்தையார் அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நிகழ்ந்த காலத்திலிருந்து ஆங்கிலத்திலே அவர்கள் உயர்கல்வி பெற்று முனைவர் பட்டமும் பெற்றாலும் தமிழுக்கு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய தொண்டை நினைக்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது, திகைப்பாக இருக்கிறது. நான் எவ்விதம் உரையாற்றுவது என்று சற்று அச்சமாகவும் இருக்கிறது. காரணம், ஆழி பெருங்கடலை நக்கும் உக்கர ஒரு பூசை குடிப்பதற்கு முயன்றதை போல நான் இந்த காவியத்தை படைக்கிறேன் என்றானே கம்பன். அதை போல 4000 திவ்ய பிரபந்தம் எனப்படுகின்ற இந்த தேன் தமிழ் கடலில் 3892 பாசுரங்கள் என்றும் 108 பிரபந்தங்கள் அந்தாதிகள் என்றும் 4000 பிரபந்தங்களை தந்தவர்கள் 12 ஆழ்வார்கள். பெரியாழ்வார் சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள், மன்னனாக இருந்த குலசேகர ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், தொண்டரடிப்புடை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் எனும் 12 ஆழ்வார்களில் பாசுரங்களை நான் உரையாற்ற வேண்டும் என்று சைவ திருமுறைகளை பற்றி திருவாசக உரை நிகழ்த்திய பின்னர் என் உயிர் நண்பர் வைப்பா நாராயணன் அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் திவ்ய பிரபந்தத்தை உரையாற்ற வேண்டும் என்று கூறினார். அரங்கமா நகரில் தலைமையேற்பதற்கு அனைத்து தகுதிகளும் கொண்ட சூடி கொடுத்த சுடற்கொடி எப்படி கவிதைகளை தந்தாரோ அதை போல தமிழுக்கு கவிதைகளையும் ஆங்கிலத்திலும் நூல்களையும் தந்த பெருமாட்சியினுடைய தலைமையிலே நான் உரையாற்றுவதையும் பள்ளி நாட்களிலே கோலார் உரைதான் எங்களுக்கு 80 மதிப்பெண்ணை பெற்றுத் தந்தது என்ற நன்றி உணர்வோடு ஐயன் பெருமானார் அவர்களுடைய அருமை மகன் திருச்சி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அரங்கராசன் அவர்கள் வரவேற்பு உரையாற்ற, தம்பி சோமு நன்றி உரையாற்ற, நிகழ்ச்சியை பெருமையை வழக்கறிஞர் வீரபாண்டியன் எடுத்து கூற, ஆயிரக்கணக்கான தமிழ் பெருமக்கள், நுண்மான் மூளைகுணம் மிக்கவர்கள், மறையவர்கள், செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நாதமுனிகள் 12 ஆழ்வார்களினுடைய பிரபந்தங்களை அரங்கேற்றிய அரங்கமா நகரில் ஆழ்வார்களின் கரங்களை பற்றி, தோள்களை பற்றியவாறு அவர்கள் காட்டிய பாதையிலே கம்பன் காவியத்தை தந்தாரே தேரவந்தூர் சடையப்ப வள்ளலாரை ஆதரிக்கப்பட்ட கம்பனுடைய அந்த காவியத்தையும் நாதமுனிகளை அரங்கேற்றிய இந்த அரங்கமா நகரில் நான் உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை எண்ணி
இயற்கை அன்னைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கேள்விகள் பல எழும். இவன் பகுத்தறிவு இயக்கத்தைச் சேர்ந்தவன். பேரறிஞர் அண்ணாவினுடைய வார்ப்பில் வளர்ந்தவன். திராவிட இயக்கத்திற்காக உயிரையும் கொடுக்க சித்தமாக இருப்பவன். இவன் தேர்ந்தமிழ் திவ்ய பிரபந்தம் என்று பேச வருகிறாரே என்ற வினாக்குறி கற்றவர்கள் மத்தியில், நூலோர்கள் மத்தியில், விமர்சகர்கள் மத்தியில் எழுவது இயற்கை. நான் தமிழை உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன். அந்த தமிழுக்கு உயிரூட்டியவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் என்ற உணர்வோடு பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன். பொன்னம்பலத்திலே, சிதம்பரத்திலே சேக்கிழார் புகழை பாடியிருக்கிறேன். திருத்தொண்டர் புராணத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் உரையாற்ற வருகிற பொழுது எண்ணினேன், எனக்கு பெற்றோர் இட்ட பெயர் கோபால்சாமி, என் தந்தையின் பெயர் திருமுருகனின் பெயரான வையாபுரி, என் தந்தையை பெற்ற தந்தையின் பெயர், என் பாட்டனார் பெயர் கோபால்சாமி. அவர் 96 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்கள் கலிங்கப்பட்டி கிராமத்தில் காத தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் கண்டாலும் காண முடிகின்ற ஒரு 3 அடுக்கு பெரும் மாளிகையை கட்டி 1923 என்று அந்த இல்லத்தினுடைய முகப்பிலே உச்சியிலே பிரித்து வைத்தார். இல்லத்திற்கு அடித்தளம் அமைக்கிற பொழுதே அன்றைய தாய் கிராமமாக வேதமலத்துறை என்கின்ற கிராமத்தில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலை தன் சொந்த செலவிலே அவர் கட்டினார். சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்து விட்டுத்தான் தான் கலிங்கப்பட்டியிலே கட்டிய இல்லத்தை அவர் திறந்து வைத்தார். இன்று நானும் என் தம்பி ரவிச்சந்திரனும் அந்த அந்தணர்கள் குடியிருப்பு அனைவரும் வெளியேறிவிட்டாலும் ஒரே ஒரு குடும்பத்தை அங்கே வாழ வைத்து நாள்தோறும் திருவிழாக்கு போடுவதற்கு ஏற்பாடு செய்து இன்று வரையிலும் நானும் என் தம்பியும் பராமரித்து வருகிறோம். இந்த பிரபந்தங்களை பற்றி பேச வந்திருக்கிறாரே, கண்ணனின் சிறப்புகளை சொல்ல வந்திருக்கிறாரே, அவதார புருஷனை பற்றி அவதானிக்க வந்திருக்கிறார் என்று நினைப்பார்கள். 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சோழ மன்னர்கள் கட்டிய திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய ராமர் சிலைகள் 9 சிலைகளை அமெரிக்க நாட்டிலே நடைபெற்ற பெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இந்திய திருவிழாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிலைகள் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டன. நாடாளுமன்றம் தொடங்கியது 85ஆம் ஆண்டு மே 9ஆம் நாள். நாடாளுமன்றம் தொடங்குகிறது என்ற தாக்கீது வந்த அன்றே நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாக்கல் செய்துவிட்டேன். எண்ணிக்கை அடிப்படையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கப்படுவதில்லை. நாடாளுமன்றத்தில் யார் முதலில் விண்ணப்பத்தை தாக்கல் செய்கிறார்களோ அவர்கள்தான் வாதத்தை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுது அந்த விவாதம் நடைபெறுகிற பொழுது ராமநவமி முடிந்து விட்டது. ராமர் இல்லாமலே அந்த கோவில்களில் ராமநவமி நடந்தது. நான் தொடங்கி வைத்து பேசினேன். I initiated the debate. தலைமை தாங்குகின்ற பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார். எண்ணற்ற நூல்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும்
ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி மாகாளி காளி கடைக்கண் வைத்த பராசக்தி என்ற பாரதியின் பாடல்களை ஆங்கிலத்திலே ஆக்கம் செய்து விருது பெற்றிருக்கிறார்கள். ஒரு முதிர்ந்த துளி என்ற சிறுகதை தொகுப்புக்கு தமிழக அரசுடைய பாராட்டும் விருதும் பெற்றிருக்கிறார்கள். அணுவும் அணுவும் பாவம் ஆட்டம் அண்ட் சர்பன்ட் என்ற அருமையான ஆங்கில நூலை எழுதியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் முன்னால் பேசுகிற பொழுது திருப்பாவையை பயின்றவர்கள், ஆண்டாள் தந்த 30 பாசுரங்கள், அவர்கள் சொன்ன திருவாய்மொழி அந்த 49 பாடல்கள் அனைத்தையும் பழுதர கற்று சொல்லக்கூடிய வித்தகம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் முன்னால் நான் பேசுகிற பொழுது எடுத்த இடத்திலேயே ஒரு மனதில் ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம். காரணம், என்னை திகைக்க வைத்து விட்டது இந்த நூல். நான் பேச எழுத்து சொன்னேன். பிரான்ஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய மோனோலிசா ஓவியத்தை உலக நாடுகளின் விழாவுக்கு அனுப்பி வைக்க கேட்டபோது பிரெஞ்சு அரசாங்கம் அனுப்ப மறுத்துவிட்டது. நீங்கள் கோவில்களின் மூலஸ்தானத்து கர்ப்பகிரகத்து சிலைகளை அமெரிக்காவுக்கு காட்சி பொருளாக அனுப்புகிறீர்கள். இப்படியே சொன்னேன். பக்தர்கள் ஆலயத்தின் சுற்றுச்சுவரின் பக்கவாட்டில் வருகிற பொழுது அவர்கள் பாதங்கள் அந்த சுற்றுச்சுவரிலே பட்டுவிட்டார். அந்த செங்கலில் பட்டுவிட்டார். அதை தொட்டு கும்பிட்டு விட்டுத்தான் அவர்கள் பின்னர் கோயிலுக்கு உள்ளே போகிற அளவுக்கு பக்தி பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் போகிற அந்த விமான விபத்துக்குள்ளாகலாம், காட்சிப்படுத்துகிற இடத்திலே அது சிதைவுறலாம். பக்தி என்கின்ற அந்த புனிதமான உணர்வை கொச்சைப்படுத்துகிற விதத்திலே நீங்கள் இந்த சிலைகளை கொண்டு செல்கிறீர்கள். ராம நவமி நடந்தது, ராமர் இல்லாமலே ராமநவமி 9 கோயில்கள் என்றேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் ஒரிசா மாநிலத்தின் அரச குடும்பத்தை சேர்ந்த கலாச்சாரத்துறை அமைச்சர் சிங்தேவ் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், my dear friend, those idols have been insured. அந்த சிலைகளுக்கெல்லாம் காப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். What is the rate you have fixed for the bhakti and sentiment என்று கேட்டார். என்ன ரேட் வைத்திருக்கிறீர்கள் பக்திக்கு? பதில் சொல்ல முடியாமல் அமர்ந்து விட்டார். என்னை ஆதரித்து லால் கிஷன் அத்வானி பேசினார். அனைத்து கட்சி தலைவர்களும் பேசினார். நண்பகல் உணவு இடைவேளை, வாதத்தை தொடுக்கிறவன் கடைசி வரை இருந்து முடிக்க வேண்டும். நான் தான் தொடுத்தவன் துவக்கி வைத்தவன். நான் மீண்டும் இறுதியாக உரையாற்றுவதற்கான குறிப்புகளை பார்த்துக் கொண்டு உணவுக்கு செல்லாமல் என் இருக்கையிலே அமர்ந்திருந்தேன். என் தோள் மீது யாரோ கை வைத்து தட்டுவதை பார்த்து ஏறிட்டு பார்த்து திடுக்கிட்டேன். அதிர்ச்சியாக இருந்தது. எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் மையமண்டல வழியாக வருகிற போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, பல மூத்த எம்பிக்களும் யாருடைய காலை தொட்டு கும்பிடுவார்களோ அந்த பெரிய மனிதர் கமலமதி திருமாதி என் தோளை கட்டிப்படுத்திக் கொண்டு நின்றார். நான் எழுந்து நின்று வணக்கம் சொன்னேன். ஒரு உருப்படியான விவாதத்தை இத்தனை வருடங்களில் நீ இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாய். மூளை கெட்டு போயிருந்தது. என்னை பாராட்டுகிறேன். அந்த விவாதத்தின் பலனாக நான் சொன்னேன், you could send a replica of the idols. அதில் போன்ற உருவங்களை செய்து நீங்கள் அனுப்பலாம். எப்படி கர்ப்பகிரகத்திற்கு கிரகங்களை கொண்டு வந்தீர்கள்? என்னுடைய முயற்சியினால் அமெரிக்க நாட்டுக்கு அனுப்ப இருந்த சிலைகள் அனுப்பப்படாமல் திரும்ப ஆலயங்களுக்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. நான் இந்த பணியை செய்வதற்கு அன்றைக்கு திமுக கழகத்தின் தலைவராக இருந்த ஆர்வலர்
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நீ தடுத்து நிறுத்தி இருக்கிறாய் என்று என்னை மனதார பாராட்டினார். ஆகவே அத்தகைய ஒரு தகுதியோடு இந்த பிரபந்தங்களினுடைய பெருமையை பற்றி பேச வருகிற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நம்மாழ்வார் திருக்குறுகூர் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்வார் திருநகரிலே உலகிய நம்மாழ்வார் பெருமையை சொன்னார். இங்கே இஸ்லாமியர்களை பார்க்கிறேன், கிறிஸ்துவ நண்பர்களை பார்க்கிறேன், பகுத்தறிவாளர்களை பார்க்கிறேன், மறைவோர்களை அந்தணர்களை பார்க்கிறேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதைத்தான் நம்மாழ்வார் சொன்னார். அவரவர் தமது அறிவு வகை வகை, அவரவர் தமது அறிவு வகை வகை, அவரவர் இறையவர் அடிமுன் படிவர், அவரவர் இறையவர் அடிமுன் படிவர், அவரவர் இறையவர் குறைவில இறையவர், அவரவர் இறையவர் குறைவில இறையவர், அவரவர் விதிப்பில் நடந்து நின்றனரே. இதிலே சைவ மதம் இல்லை, வைணவ மதம் இல்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற மதங்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய சமயம், சிவனியமாகட்டும் மாலியமாகட்டும், சைவ திருமுறைகள் சிவனியம், வைணவர்கள் பாடுவது மாலியம், கிறிஸ்துவமாகட்டும் சமணமாகட்டும் பௌத்தமாகட்டும் சீக்கியமாகட்டும் எந்த சமய நெறியை உடையவர்களானாலும் அவர்கள் போற்றுகிற இறை அவர்களுக்கு பெரிது. அவரவர் வகை அறிவு தொகை தொகை, அவரவர் இறையவர் அடிமுன் படிவர், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். நம்மாழ்வார் சொல்லிவிட்டார்கள், சமய நல்லிணக்கத்தை, இந்த நாட்டுக்கு தேவையானவற்றை, மதவெறிக்கு இடமில்லை, மதத்தின் பேரால் சமயத்தின் பேரால் வாழை தீட்டுவதற்கு இடமில்லை. நான் சொல்லவில்லை, நம்மாழ்வார் கூறுகிறார். ஏறத்தாழ 2000-4000 பாசுரங்களில் 2000 அடுத்து வருகிற பாசுரங்களை தந்தவர் நம்மாழ்வார். நெல்லை பைந்தமிழ் மன்றத்திற்காரன் திருவரங்கத்திலே வந்து பேசுகிறார் என்கிற பொழுது பாசுரங்களிலே ஏறத்தாழ பாதி பாசுரங்களை எங்கள் பொன்னையாற்றங்கரையிலே தானே நம்மாழ்வார் சொன்னார். அதனாலே அந்த உரிமையோடு இங்கே வந்தது. அந்த பாசுரங்களை தருகின்ற நம்மாழ்வார் அவர்கள் பாடலை சொன்னார்கள். முதலில் உயர்வு என்று சொல்லி ஆரம்பித்து பாடினார். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய கடைசி பாடலின் கடைசி சொல்லும் உயர்ந்தே என்றுதான் முடிகிறது. உயர்வு என்று சொல்லித்தான் உயர்ந்தே. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள்தான் முதல் ஆழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, அன்பே தகழி, அகல் என்பது அன்புதான், ஆர்வமே நெய்யாக. இது பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வார், வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக. அந்த வெய்யவன் கதிரவன் இருக்கிறானே அதுவே விளக்காக, அவரை வணங்குகிறேன் என்று பொய்கை ஆழ்வார் கூறுகிறார். பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு அன்பு இடுதிரியாக சொல்லுகிறார். ஞான விளக்கு ஏற்றினே நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்தனா, தமிழ் ஞான சம்பந்தன் என்று சம்பந்தனை சொன்னார்கள். ஞான தமிழ் புரிந்தனா என்று பூதத்தாழ்வார் சொல்கிறார்.
11 ஆழ்வார்களின் பாடல்கள் பாசனங்கள் தான் இங்கே மங்களாசாசனம் செய்யப்பட்டன. மதுரகவி ஆழ்வாரினுடைய பாசனங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டன. காரணம், அவர் நம்மாழ்வாரையே இறைவனாக நினைத்தார். திருமாலை பாடவில்லை, நம்மாழ்வாரை பாடினார். அத்தகைய பெருமைக்குரிய அந்த நிகழ்வை நினைக்கின்ற பொழுது ஆண்டாள் சுடி கொடுத்த சுடற்பொடி துளசி வனத்திலே துளசி செடிக்கு அருகிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த சூடி கொடுத்த சுடற்பொடியை பெரியாழ்வார் தன் திருமகளாக வளர்க்கிறாரே, கண்ணனுக்கே அவள் உரியவள். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேர்களை என்று பாடலை பாடி வீதிகளிலே 28ஆம் நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்து வருவதற்கு வளர்ந்து வருகிற நாள். இந்த நாள் நான் பேசுகிற நாள் மதி நிறைவதற்கு வளர்ந்து வருகிற நாள். மார்கழி 28ஆம் நாள். நீராட போதுவீர் போதுவினோ நேர்களை சீர்வருக்கும் ஆயர்வாடி செல்வச் சிறுமீர்கள், சீர்வருக்கும் ஆயர்வாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் ஏழாந்த கண்ணி யசோதை இளஞ்சீங்கம். அழகாக பாடுகிறார். அந்த யசோதை இளஞ்சீங்கம் இருக்கிறானே, அவனை எண்ணி பாடுகிறார். அவளுக்கு கனவுகள் வருகிறது. ஏற்பட்ட கனவுகள் வருவதற்கு முன்பு சோம்பலை முடித்துக் கொண்டு வர வேண்டும். வைகரை புரள்வதற்கு முன்னாலே, புள்ளினங்கள் கீதம் இசைப்பதற்கு முன்னாலே நமது தமிழ் சகோதரிகள், தாய்மார்கள், மங்கையர்கள் கண் விழித்து எழுந்து வீட்டுக்கு முன்னாலே கோலமிட்டு அந்த மார்கழி திங்களுக்குரிய அந்த பூக்களை அங்கே வைத்து தெருவிலே அவர்கள் கண்ணனை பாடி வருகின்ற இந்த சூழலில் அவர்கள் சோம்பல் முறித்து வர வேண்டும் என்கிறார். மாறி மதை முழங்கில் மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழித்து வேறு மேற்கொள்ள வேறு உதவி மூறி முழங்கி புறப்பட்டு போதருமா வந்த கோவை பூவை பூவண்ணா. சிங்கம் குகையிலே இருந்து வருகிற பொழுது சோம்பலை முறித்துக் கொண்டு வருகிறது. மாறி மலை முழங்கில் மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழித்து வேறு மயில் பொங்க மூறி முழங்கி புறப்பட்டு புயல் கலைந்து வாருங்கள். புயல் கலைந்து வந்த பிறகு அவளுடைய கனவு வாரணம் 1000 சூழ வனம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றார் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. அப்படி கனவுல பாருங்க. வாரணம் 1000 யானைகள் சூழ, 1000 வேளங்கள் சூழ நாரணன் நம்பி வருகிறார், நடக்கின்றார் என்று பூரண பொற்குடங்களை வைக்கிறார்கள். வருகிற வழியிலே வரவேற்பதற்கு வீதியெங்கும் தோரணங்கள், புறமெங்கும் தோரணங்கள் நாட்ட கனா கண்டேன் தோழி. இவ்வளவு அழகாக பூரண பொற்குடங்கள் வைத்து தோரணங்கள் கட்டி விழா எடுக்கும் வேளையில் அடுத்த கனவை கனா கண்டார். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத முத்துடை தாமும் இறைநெறி பந்தற்கு மைத்துடன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தலம் வந்த கனா கண்டேன் தோழி. என் கைத்தலம் பற்றினார். இன்னொரு பாடல் எனக்கு ரொம்ப ஓப்பானது. நான் இறைவனுக்கென்று படைக்கப்பட்டவன், மானிடற்கென்று பேச்சுப்படியின் வாழ்கையிலே உண்டாகி வந்ததே. வானிடை உணவும் மாணவர்க்கென்று மறையவர் வேள்வி வகுத்த அவியை கானிடை திரியும் போர் நரி புகுந்து கிடப்பதும் ஒப்பதும் ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தவர்க்கென்று
உன்னித்தெழுந்த தடமுனைகள் மானிடத்தென்று பேச்சுப்படியில் வாழகின்றேன் கண்டாய் மன்மதனே. நான் கண்ணனுக்காக பிறந்து படைக்கப்பட்டவன், மானிடருக்கென்று பேச்சுப்பட்டால் நான் வாழ மாட்டேன். இதேதான் முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் வண்ணம் கேட்டாள், பின்னே அவன் ஆர்வம் கேட்டாள் என்று சொல்லிக்கொண்டே வந்து தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள், கதைப்பட்டாள் நன்றி தலைவன் நாளே என்று தேவாரத்திலே பாடல் வருகிறதே. அதே பாடலும் இதே பாடலும் ஒரே விதத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய இந்த ஆழ்வார்கள் வாழ்வில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 2 பாடல்கள் பாடுகிறார். திருப்பாணாழ்வாரை பற்றியே பாடுகிறார். நீங்கள் திருப்பாணாழ்வார் அன்றைய சமூக அமைப்பில் உயர் சாதியில் பிறந்தவர் அல்ல. ராமானுசர் திருக்குலத்தார் என்பார். ஒடுக்கப்பட்ட மக்களை யாரும் உலகிலே சொல்வது கிடையாது. ராமானுசர் அவர்களை திருக்குலத்தார் என்கிறார். சலவை தொழிலாளியை வீரம் கொல்லி என்கிறார். எனவே இவர் காவிரியின் கரையில் நின்று கண்ணனை எண்ணி பாடிக்கொண்டிருக்கிறார். திருவரங்க பெருமானை எண்ணி பாடிக்கொண்டிருக்கிறார். திருப்பாணாழ்வார் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. அவர் இசையை மீட்டியவாறு பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது யோகசாரங்கன் என்ற உயர்குலத்து பிராமணர் வருகிறார். அவரும் அரங்கனுக்கு பூசை செய்கிறவர் தான், அரங்கனை பாடுகிறவர் தான். ஆயினும் தான் செல்லும் வழியில் குறுக்கே நின்று தன்னை மறந்து பாடுவது அவருக்கு பொறுக்காமல் விலகி போகிறார். செவியில் விழவில்லை திருப்பாணாழ்வார். அவர்தான் இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டாரே, நாராயணனோடு ஐக்கியமாகிவிட்டாரே, கண்ணனோடு ஐக்கியமாகிவிட்டாரே. இதை கண்ட சிறுவர்கள் மற்றவர்கள் கல்லால் அடிக்கின்றார். கல்லால் அடிபட்டு உடனெல்லாம் ரத்தம் ஓடுகிறது திருப்பாணாழ்வாருக்கு. அவர் பக்தி தியானம் கலையவில்லை. நடக்கிறது என்ன தெரியுமா? அரங்கனின் மேனியிலும் ரத்தம் ஒழுகுகிறது, திருவரங்கனின் மேனியிலும் குருதி குத்துகிறது. செய்தி அரசனுக்கு போகிறது. அரசன் மனம் கலங்குகிறான். திருவரங்கன் சாரங்கன் கனவிலே தோன்றி, நீ கல்லால் அடிப்பதற்கு காரணமாக இருந்தாயே, அந்த திருப்பாணாழ்வாரை நாளைக்கு தோளில் சுமந்து கொண்டு சன்னதிக்கு வா என்று கனவிலே இவர் அதே போல அந்த திருப்பாணாழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு போனார். என்ன செய்தி இருக்கிறது என்றால், இன்றைக்கல்ல 7 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே எத்தகைய உயர்ந்த சிந்தனை ஓட்டம் தமிழர்களுக்கு இருந்தது. வள்ளுவனுடைய குரட்பாவிலே தோன்றுகிற அந்த உணர்வுதானே இங்கே நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இந்த ஆழ்வார்களை இந்த நூல்களை தொகுப்பதற்கு கூர்மாச்சாரியார் என்பவர்தான் 1856ஆம் ஆண்டிலிருந்து 59ஆம் ஆண்டு வரை இதை பதிப்பித்தவர். 4000 பிரபந்தத்தை திருப்புட்குழி என்கிற ஊரைச் சேர்ந்த கூர்மாச்சாரியார் பதிப்பித்தார். அதை 1765 முடக்கூர் அப்பாவு முதலியார் அதை முழுமையாக பதிப்பித்தார். அதற்கு பிறகு திருவல்லிக்கேணி அந்தாச்சாரியர் என்றார் அதை முழுமையாக 1973 பதிப்பித்தார். அதுபோல திருமோகன சடகோபர் நம்மாழ்வார் டிவிஎஸ் அறக்கட்டளை 1976ஆம் ஆண்டு நூலாக கொண்டு வந்தது.
அந்த நூலுக்கு பிரதிவாதி பயங்கரவாதி அரங்காச்சாரியா அவர் மதிப்புரை எழுதியிருக்கிறார். இதில் சொல்லப்படுகின்ற செய்திகளை பார்க்கிற போது மதுர நபி ஆழ்வார் அவர் ஏன் பாடவில்லை திருமாலை? அவர் அயோத்திக்கு செல்லுகிறார். அயோத்தியில் அவருக்கு மன நிறைவில்லை. அங்கிருந்து பார்க்கிறார், தெற்கே மகர ஒளிநாதம் போல் வெளிச்சம் தோன்றுகிறது அவர் கண்ணுக்கு. அவர் ஞான கண்ணு. அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி வந்து திருவரங்கத்துக்கு வருகிறார். இங்குதான் அந்த வெளிச்சம் தோன்றியது, இங்கு இல்லை. தெற்கே தெரிகிறது. தெற்கே செல்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு செல்கிறார். திருப்பூருக்கு செல்கிறார். அங்கேதான் அந்த ஒளிவெள்ளம், நம்மாழ்வார் என்கின்ற ஒளிவெள்ளம் அங்கேதான் இருக்கிறது. பாகவத புராணத்தில் ஒரு செய்தி ஒன்றை நான் தெரிவிக்கிறேன். பகுத்தறிவுவாதி இந்த பகுத்தறிவுக்கு புறம்பான செய்திகளை, கருத்துக்களை கொண்டு வந்து வைகோ தருகிறானே என்ற கேள்வி நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நான் இலக்கியங்களாக பார்க்கிறவன் காவியங்களை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வு. எனக்கு இலக்கிய உணர்வு. நான் ஹோமரை படிக்கிறேன். கண் பார்வையற்ற ஹோமர் தந்த இலியட்டை படிக்கிறேன். உடைசியை படிக்கிறேன். கிரேக்க கடவுள்களும் கிரேக்க தேவதைகளும், ஜூபிட்டராக இருக்கட்டும், அப்பல்லோவாக இருக்கட்டும், ஜிஎஸ்-ஆக இருக்கட்டும், அவர்களை பற்றிய செய்திகளை தான் ஹோமர் தருகிறார். உலகம் போற்றும் மகா கவிஞனாக போற்றப்படுகிறார். நான் ஹோமரை படிக்கிறேன். அகிலஸ் என் மனம் கவர்ந்த மாவீரன், ஹெக்டர் என் நெஞ்சம் கவர்ந்த மாவீரன், டிராய் நகர யுத்தம் என் கண்ணை விட்டு மகளாது. அது போலத்தான் நான் பார்க்கிறேன். எனவே காவியமாக பார்க்கிற பொழுது இலக்கியங்களை, காவியங்களை படிக்கின்ற பொழுது அதனுடைய நுட்பமான செய்திகளை உள்வாங்குகிற பொழுது பாரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கம், லூசிபர் சாத்தானாகிறான், ஈடன் தோட்டத்திலிருந்து வெளியேறும் நிலைமை, புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட கனியை ஏவாள் புசிக்க, ஆதாம் புசிக்க, அதன் பிறகு லூசிபர் சாத்தானாக வலுப்பெறுகிறான். சொர்க்கத்தை விட வலுப்பெறுகிறான். சொர்க்கத்தை விட வலுப்பெற்று அவன் சொர்க்கத்தில் பணியாளனாக இருப்பதை விட நான் இந்த நரகத்தில் அரசனாக இருப்பேன் என்கிறான். அதை எழுதிய யார் மில்டனுக்கு கண் தெரியாது. 2 கண்ணு தெரியாது. முதலில் இருந்தது கண் பார்வை போய்விட்டது. கண் பார்வை இழந்த மில்டனுடைய அந்த பாரடைஸ் லாஸ்ட் போன்ற ஒரு இலக்கியத்தை நான் கீட்ஸின் ஓட் டு நைட்டிங்கேலிலும் பார்க்கவில்லை, செல்லினுடைய ஓட் டு தி வெஸ்ட் விண்டிலும் பார்க்கவில்லை, வேர்ட்ஸ்வர்த்தின் கவிதையிலும் பார்க்கவில்லை, மில்டனின் கவிதையில் பார்க்கிறேன். அதுவும் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பொறுத்ததுதான். நான் காவியமாக படிக்கிறேன். எழுங்கள், விழியுங்கள், இல்லாமல் விழுந்தே படுவில், இதை மில்டன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் திருவிக்கா சொன்னார், தமிழ் கல்வம் திவ்ய பிரபந்தங்களை படியுங்கள், தமிழ் உணர்வு பெறுங்கள், சாதிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள், சமய சண்டைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள், தமிழர்களே எழுங்கள், வீறு கொண்டு எழுங்கள், இந்த இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தேன் தமிழை பருகுங்கள். தேமதுர தமிழோசை என்ன அழகாக சொன்னார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அதாவது பாலோடு தேன் கலந்தத்தே படிமொழி வாரி கூறிய நீர் வள்ளுவர். அதை போல கம்பன் அயோத்தியா காண்டத்திலே வர்ணிக்கின்ற பொழுது தேனை பற்றி சொல்லுகிறார். பழங்கள் தருகிற தேன், மலர்கள் தருகிற தேன், வரிசையாக வரிசைப்படுத்திக் கொண்டே வருகிறார். எனவே இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களில் ஒரு செய்தி பாகவத புராணம், நான் அதனால்தான் நான் சொன்னேன்,
ஒவ்வொன்றுக்கும் நான் இலக்கியமாகத்தான் பார்க்கிறேன். ராமன் அயோத்தியிலே மீண்டு வந்து அரசாளுகிறார். 16 ஆண்டுகள் முடிந்து வந்து அரசாளுகிறார். அவனுக்கு இறுதி நாட்கள் வந்துவிட்டன. இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. தம்பி இலக்குவனை அழைத்து, நான் தங்கியிருக்கிற இடத்திற்குள் யாரையும் அனுமதிக்காதே, வாயிலுக்கு வெளியிலே பாதுகாப்பாக இரு என்று சொல்லிவிட்டார். இலக்குவன் வெளியில் இருக்கிறார். எவருக்கும் அடங்காத துர்வாச முனிவர் வேகமாக உள்ளே நுழைகிறார். ராமன் துர்வாச முனிவரை அன்பாக உபசரித்து அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்துவிட்டு தம்பியை ஏறிட்டு பார்க்கிறார். அண்ணனின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டு என்று நினைத்துக் கொண்டு சதைக்கு கிடைக்க போகிறார். தன் உயிரை போக்கிக் கொள்ளலாம். ராமன் தம்பியை காணோம் என்று அங்கே தேடி செல்கிறார். அங்கு அவர்களுக்குள் ஒரு உரையாடல் நடப்பதாக செய்து அப்பொழுது சொல்லுகிறார், இங்கே இந்த கணையாளியை தருகிறேன். கணையாளி இந்த எந்த இடத்தில் ஒரு கணையாளி கீழே இருக்கிறதோ அங்கே நீ புதிய மரமாக நிற்பார். என்ன நடக்கிறது என்றால், காசிப முனிவர் காரியாகவும் ஸ்ரீதேவி உடைய நங்கையாகவும் அவர்களுக்கு குழந்தையாகவும் நம்மாழ்வார் பிறக்கிறார். 12 நாட்களுக்கு அந்த எந்த மரத்திலே பொருள் இருக்கிறதோ லக்ஷ்மன் பரமானுக்கு சொன்னாலோ அந்த புதிய மரத்துக்கு அருகிலே செல்கிறார். 16 ஆண்டுகள் அவருக்கு பேச்சு இல்லை. இந்த கட்டத்தில் மதுரகவி ஆழ்வார் இந்த பிள்ளைக்கு 16 ஆண்டுகளாக பேச்சில்லை என்றவுடன் சத்தத்தில் சிறிது பிறந்தால் எத்தை தின்று உயிர் வாழும், அத்தை தின்று அங்கே கிடக்கும் குழந்தை ஆக இருந்து அதுவரை பேசாத நம்மாழ்வார் பேசுகிறார் என்று. அதனால் மதுரகவி ஆழ்வார் அவரையே நம்மாழ்வாரை அவதார புருஷன் ராமனே வந்துவிட்டார் என்று எண்ணி திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரே பாடும். நீ ஒன்றை யோசிக்க வேண்டும். திருமழிசை ஆழ்வார் ஒரு அருமையான பாடலை தருகிறார். மிக அருமையான பாடல். வால்மீகி ராமாயணத்தில் கூனி என்ற பாத்திரமே கிடையாது. மந்தரை என்ற பாத்திரம் வால்மீகி ராமாயணத்திலே கிடையாது. ஆழ்வார்கள் எந்த பாதையை வகுத்து கொடுத்தார்களோ அந்த பாதையில் தான் கம்பன் செல்கிறார். ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார் தான் சொல்லுகிறார், கொண்டை கொண்ட போதை கூனியை சொல்லுகிறார். கொண்டை கொண்ட போதை தேன் தரும் கூனி அதை சொல்லி அப்படிப்பட்ட அவள் உண்டை கொண்டு நாராயணன் அடித்தான் அல்லவா, அப்படிப்பட்ட நாராயணன் வாழ்கின்ற இந்த ஊரில் நண்டை உண்டு நாரை பேர நாரை நண்டை சாப்பிட்டு விட்டது, பறக்க முடியவில்லை. நண்டை உண்டு நாரை பேர இது மெதுவாக நடந்து வருவதை பார்த்த வாழை மீன் நம்மைத்தான் கொத்தி திங்க வருகிறது என்று பயந்து வாழை மீன் இன்னொரு புறத்துக்கு பாய்கிறது. வாழை பாய இந்த நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்க முடியாமல் மெதுவாக நண்டை உண்ட நாரை நடந்து செல்லுகிறது, வாழை பாய்கிறது. இதிலே அச்சப்பட்ட கெண்டை நீலமே நீல வண்ணந்தானே அரங்கம் நீலமே அண்டை உண்டு கெண்டை மேலையும் அரங்கம். இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியம். திருமழிசை ஆழ்வாருடைய இந்த பாட்டு. அதாவது கொண்டை கொண்ட போதை மீது ஊனிலாக தேனூராக கூனிப்போம், தேனூராக கூனிப்போம். ஒவ்வொரு காப்பியத்துக்கும் ஒரு
நான் வரிசைப்படுத்த முடியும். என்ன அழகான இடம், கடற்கரை, இந்திர விழா நடைபெறுகிறது, அலைகள் இசை பாடுகின்றன, பட்டு திரைகளிலே ஆங்காங்கே காதலர்களும் தலைவரும் தலைவியும் அங்கே பேசி கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி பூப்பட்டினத்து கடற்கரையில் கோவலன் யாழ் வாசிக்கிறார். அந்த பாடல்கள் அழகான பாடல்கள் தான். அடுத்து யாழ் மாதவி தங்கையால் எடுத்து வாசிக்கிறாள். அவளும் தன் மனதை கோவலன் மேல் வைத்தவர், கோவலுக்காகவே வாழ்ந்தவர். நான் குணம் அறியே, நான் இதற்கு முன்னிருந்த வழி அறியே, நீ என்னை வந்து நீ பார்ப்பாயானால் கருகிய குடியாக நான் கிடப்பேன் என்று சொன்னதாக ஒரு புதுக்கவிஞர் எழுதினார். அதை போல அந்த மாதவி பாடலை பாடுகிற போது, மாயப்போய் படகூட்டும் மாயத்தால் பாடினாள், சலம்புணர் கொள்கை சனதியோடு வாழ்ந்தேன் என்று கோபித்துக் கொண்டு போனார். இந்த ஒரு காட்சி, ஒரு பாடலில் கோபித்துக் கொண்டு போன காட்சி காவிரி பூம்பட்டினத்தை விட்டு கண்ணகி பெருந்தேவியோடு மதுரைக்கு செல்ல வைத்தது. மதுரையிலே காட்சிரம்ப எடுத்துக் கொண்டு போய் கோவலன் விலை மிக்கமான இடத்திலே பொற்கொள்ளன் மாயில் கைப்பட்டு கொண்டு வருக என்று சொல்ல வேண்டிய பாண்டிய வேந்தன் மனைவி கோபித்துக் கொண்டு நடனமாதர்களுடைய நடனத்திலே நான் கருத்தை செலுத்தி விட்டேன் என்று கொங்கரந்தோவை கோபித்துக் கொண்டு போய்விட்டாள். அவள் கோபத்தை மூடலை கணிக்க வேண்டும் என்று அவனோடு போய்கொண்டிருக்கிற வேளையிலே வந்து சிக்கிக் கொண்டான், அகப்பட்டுக் கொண்டான். அரசமாதேவியுடைய சிறப்பை எடுத்தவன் அகப்பட்டுக் கொண்டான் என்று சொன்னவுடன் கொண்டு வருக என்று சொல்ல வேண்டியவன் கொண்டு வருக. கோவலன் கொடையுண்டான், மதுரை தீர்ந்தது. விருந்து பண்புமே ஆயர்பாடிதான். அயர்பாடியை பெருமைப்படுத்துவதுதானே பிரபந்தம், அயர்பாடியை பெருமைப்படுத்துவதுதானே திருப்பாவை, திருவம்பாவை. அந்த ஆயர்பாடியில் தான் கௌதியடிகள் கோவலனையும் கண்ணகியும் கொண்டு வந்து இங்கே நீ பாதுகாப்பாக இருக்கட்டும், மாசாத்துவான் மகன் மாநாயகன் மகள் என்று தெரிந்தால் மதுரை மாநகரின் அரண்மனை கதவுகள் திறந்து கொள்ளும். உலகப்பெரும் செல்வக்கூடியவன், பல நாடுகளுக்கு கடல்கள், கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் வணிகம் செய்யக்கூடியவர்கள் மாநாயகன் மாசாத்துவான். அரச மாளிகைகளின் கதவுகள் திறந்து கொள்ளும், ஆனாலும் ஆயர்பாடியில் இவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கௌதியடிகள் போனார். அதன் பிறகு ஏற்பட்ட விபரீதம் தெரியும். தன் இல்லத்திற்கு வந்து அன்றுதான் நீண்ட காலத்துக்கு பிறகு கண்ணகி தன் கையால் சமைக்கிறாள். அழகான காட்சி. தண்ணீர் தெளித்து தண்ணீர் தெளித்து அதற்கு பிறகு இந்த இலையை, தலைவாழ இலையை போட்டு அமுதம் உங்க அடிகள் என்று சொல்லுகிறார். 8 வார்த்தைக்கு மேல பேசலையே, எல்லாரும் இழந்துட்டனே, செல்வம் குன்றம் போல் இருந்து இழந்து விட்டேன் என்ற போது சிலம்பு உலகுள் 3 சொற்கள். அடுத்து மதுரை மூதூர் யாதோ இவ்வளவுதான் பேசுறான். அவள் அன்றைக்கு என்ன சொன்னாள்? நான் பல திருமண வீடுகளை சொல்லியிருக்கிறேன், நான் வருந்தியதாக நீங்கள் வருந்த வேண்டாம். உங்கள் தாயும் தந்தையும் என் மாமியும் மாமனும் வருந்தும்படி நடந்து கொண்டீர்கள். என்ன குடும்ப வாழ்க்கையை நாம் இலக்கியத்தை ரொம்ப படைக்கிற பொழுது இவள் அருமையாக படைத்திருக்கிறார். அதைத்தான் காதல் பாடி கனக விசையர்தம் முடித்தல் எழுந்தது. குயிலாகவும் சென்று கனக விசையரை வென்று பத்திரி தெய்வத்திற்கு கையெழுத்து வந்தானே சேரன் செங்குட்டு வந்து காதல் பாடி கனக விசையர்தம் முடித்தல் எழுந்தது. ஒரே ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவம் அந்த காவியத்தை எங்கேயே கொண்டு போய் விடுகிறது பாருங்கள். ஒத்தல்லோ ஒரு ஆங்கில பேராசிரியர், நான் மாணவன், அவர்கள் பேராசிரியர். எனக்கு பிடித்த தும்பிய நாடகங்களில் ஒத்தல்லோ. அதில் டெஸ்டிமோனா பேரழகி கணவனை தெய்வமாக உயர்வாக மதித்து வாழ்பவர்கள். இயாபோ புண்ணியவன், சூழ்ச்சிக்காரன், ஒத்தல்லோவை வீழ்த்த தருணம் பார்க்கிறவன். ஆகவே நான் ஒத்தல்லோவின் நண்பன் கேசியோட ஒத்தல்லோ தன் மனைவி, காதல் மனைவி
ஒரு கைக்குட்டையை கொடுத்தான். இயாகோ குடியவன் அந்த சேடி பெண் மூலமாக அந்த கைக்குட்டையை கவர்ந்து வர செய்து கேசியோ போகிற அந்த பாதையிலே இந்த கைக்குட்டையை போட வைக்கிற கீழே கிடக்கிறது. அவன் தொடர்கிறது. இயாகோ காட்டுகிறான், நீ உன் மனைவிக்கு கொடுத்த கைக்குட்டை இவனுக்கு எப்படி போய் சேர்ந்தது? அந்த காட்சியில அந்த விளக்கை அணைக்கின்ற போது மனக்குமுறலோடு கருத்தை நெறிந்து கொண்டு விடுவார் புத்தகம். பிரபு பிரபு இந்த மெல்லிய குரலில் கழுத்து நெறிபட்டு இறந்து போனார். படிப்பு அடுத்து படுகிறார், ஓடி வருகிறார். இயாகோ சதி செயல் தெரிகிறது, தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார். இதில் ஒரு கைக்கூட்டையை மையமாக வைத்து எப்படி சிலப்பதிகாரத்திலே ஒரு செய்தி வருகிறது, சிலம்புதான் அதிகாரமாயிற்று, கைக்கூட்டையை வைத்து இந்த காட்சி. ஹோமரின் இலியடில் அகிலஸ் எவராலும் வெல்ல முடியாதவன். அவனுடைய தாய் ஜீவ தண்ணீராக ஓடுகிற நதியில் அவன் குழந்தையாக இருக்கப்பட்ட தண்ணீரிலே மூழ்கி எழுகிறான். எந்த ஆயுதமும் இந்த உயிரை பறிக்காது. ஆனால் இந்த குதிங்காலிலே இந்த உள்ளங்கை பட்ட இடத்திலே அந்த நீர் படவில்லை. அதைத்தான் ஆங்கிலத்திலே அகிலஸ் ஹீல் என்பார். ஒருவனுடைய பலவீனம் எது என்று கேட்டால் அகிலஸ் ஹீல் என்பார். அந்த இடத்தில் ஸ்பார்ட்டாவின் மன்னன் அகமதான், அவன் சகோதரனுடைய மனைவிதான் ஹெலன். These are the face that launched 1,000 ships with band the topless cover of Helena. இந்த அழகு முகந்தன ஆயிரக்கணக்கான போர்க்கப்பல்களை அனுப்பியதென்றார்களே அந்த ஹெலன் ட்ராய் நகர மன்னன் பிரியத்தின் இளைய மகன் பாரிஸ் அவளோடு போய்விட்டான். போர் புரிகிறது. 1000 கிரேக்க கப்பல்கள், போர்க்கப்பல்கள் ட்ராயை படையெடுத்து செல்லுகின்றன. எவராலும் வெல்ல முடியாத அகிலிஸ் அந்த யுத்தத்துக்கு போக விரும்பவில்லை. அப்பொழுதுதான் யுலிசிஸ் என்று வருகிறார். அகிலிஸ் நீயும் வர வேண்டும் என்று அழைக்கச் செல்கிறார்கள். கடலில் இவர்கள் இறங்க முடியாது. இந்த 1000 கப்பல்களும் அகிலிஸின் அவனுடைய வீரர்களும் முன்னேறி சென்று அந்த வழியை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள். இவனுடைய கொடுமையான போக்கு, அகம்பாவ போக்கு, அகமனன் அகம்பாவ போக்கு பிடிக்காமல் அகிலேஸ் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ரொம்ப அருமையான வசனங்கள். தாய் சொல்லுவாள், மகனே நீ நன்கு உணவருந்தி நன்கு வாழ்ந்து அரண்மனையிலே இருந்து சுகபோகத்தோடு இறந்து போகிற வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை. நீ போர்க்களத்துக்கு செல்வாய், வெற்றிகளை காண்பாய், உன் உயிரையும் தருவாய், உலகம் ஊழலவனுடைய பெயர் பெற்ற தாய் சொல்லுவார். ஓய்வான அமைதியான வாழ்வு உனக்கு வேண்டாம், யுத்தகலங்கள் தான் உன் வாழ்வு. அகில்ஸின் தாயார் சொல்லுவது. இப்பொழுது அவர் நாளை காலை நமது படைகள் புறப்படுகின்றன ஊரை நோக்கி, தீவை நோக்கி. இந்த யுத்தத்தில் நான் பங்கேற்கிறேன் என்று இரவிலே முடிவெடுக்கிறார். மாலை அவருடைய சித்தப்பன் மகன் பெட்ரோக்ளஸ், அவருடைய தம்பி, இவனை போலவே இருக்கான். இவனிடம் வாழ்க்கை பெற்றவன். இரவிலே என்று போர் போடுகிறது. ஹெக்டர் சொல்கிறான், நாம் வெளியில் சென்று போரிட வேண்டாம், தாய்நகர் கோட்டைக்குள் இவன் நுழைய முடியாது, நமது வில்லேறுபவர்களுடைய வில் அம்புகளுக்காக பதில் சொல்ல முடியாது, நாம் வெளியே போக வேண்டாம் என்கிற போது அங்கே இருக்கக்கூடிய நிமித்திகன் வந்து சொல்வான், நாள் நன்றாக இருக்கிறது, இந்த இரவு போரிலே நாம் ஜெயித்து விடலாம் என்று சொன்னவுடன் ஹெக்டரின் விருப்பத்துக்கு மாறாக அந்த இரவிலே யுத்தம் தொடங்குகிறது. இந்த யுத்தம் நடக்கிற பொழுது அகிலேஸ் செல்லவில்லை, அவன் வாசலில் இருக்கிறான். தன் கிரேக்க படையோடு வந்தோமே என்று பெட்ரோக்ளஸ் அதே அங்கே எடுத்துக் கொண்டிருக்கிறார். அகிலேஸ் போடுகிற அந்த போர்க்கவசம், அவன் அறைகிற தலைச்சீரம் இதே தோட்டத்தோடு வருகிற ஏறத்தால் அகிலேஸ் தோட்டத்திலே அகிலேஸ் தான் வந்து விட்டார் என்று கிரேக்க வீரர்கள் கும்பாளனுக்கு குதிக்கிறார்கள். ஹெக்டர் வருகிறார், அகிலேஸ் தான் என்று நினைத்து போடுகிறார். இந்த வாழ்போரில் அகிலேஸ் என்று நினைத்துக் கொண்டு பெட்ரோக்ளஸை வீழ்த்தி விடுகிறார். புற்றுயிரும் குறையமாக இருக்கிற பொழுது அந்த உயிர் துடிக்க கூடாது என்று சொல்கிறார். ஹெக்டர் அந்த இரவு மனைவியிடம் போய் அழுகிறார்.
பாலகனை போன்ற அந்த சிறுவனை நான் கொன்றுவிட்டேன். அகிலேஷ் தெரியாது. எல்லோரும் வருகிறார்கள். அவனது பணியாளர் வருகிறார். எங்கடா பெருட்ட பேசுகிறார்? பதில் சொல்றேன். எங்கேன்னு கேட்கிறார். நீங்க தான் வர்றீங்கன்னு எல்லாரும் நாங்க நினைச்சு போயிட்டோம். உங்க ஆர்வனை போட்டுக்கிட்டு தான் வந்தான். ஹெக்டர் கொண்டுட்டான். உடனே தன்னந்தனியாக தன்னுடைய ரதத்தில் அவனே ஓட்டி கொண்டு செல்வான். கூட யாரும் வீட்டு போக மாட்டான். ராய்கோட்டை வாசலை நிற்பார். ஹெக்டர் ஹெக்டர் என்று அழைப்பார். ஹெக்டர் வெளியே வருவார். தீயான யுத்தம். ஹெக்டர் கொல்லப்படுகிறார். ஹெக்டரை அவன் கால்களை கட்டி தன்னுடைய ரதத்திலே முடிச்சு போட்டு கோட்டை ஒரு சுற்றி மண்ணரை சுற்றி உடம்பெல்லாம் சிதைய பாசறை. ரொம்ப அருமையான காட்சி என்றால் அந்த இரவில் தாய் சக்கரவர்த்தி பிரியம் வருகிறார். கம்பளி போர்வையோடு சொல்லுகிறார். எந்த கண்கள் முதலாக என்னை திறந்து பார்த்ததோ அந்த கண்களை நீ மூட செய்தாயே, அவனின் தகப்பன் வந்து எப்படி வந்தார்? என் நாட்டில் எனக்கு தெரியாது. உன் தந்தை எனக்கு மிக நண்பர். பேசுகிறார்கள். பிறகு இருவரும் உணவருந்தார்கள். ஒன்று வேண்டாம், அவரை நான் முழுமையான ஈமச்சடங்குகளோடு அடக்கம் செய்ய விரும்புகிறேன். அதன்படியே கண்ணீரால் குளிப்பாட்டி எடுத்துக் கொடுத்து அங்கிலேசாரிக்கு 12 நாட்களுக்கு எங்களுக்கு ஈமச்சடங்கு இருக்கிறது. நெத்தியில் பணம் வைப்பார்கள். நீங்கள் பல பழக்கங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை போல கிரேக்கத்திலே இருக்கிறது, பல நாடுகளில் இருக்கிறது. இதுல என்ன சம்பவம் என்றால், அந்த இரவில் அந்த படையெடுப்பு நடைபெறாது. ராய் அழிந்திருக்காது. அகிலேஷ் திரும்பி போயிருப்பார். சம்பவங்கள் எப்படி நிலைமையை மாற்றுகின்றன ஒவ்வொரு காவியத்திலும் என்பதற்காக சொன்னேன். இப்பொழுது கம்பனது காவியத்திற்கு வருகிறேன். பல்லாண்டு 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 பாடுகிற பொழுது உன் மார்பிலே இருக்கக்கூடிய மங்கையும் பல்லாண்டு, படைப்போர்க்கு விளங்கும் பாஞ்ச சைன்யமும் பல்லாண்டு என்று தொடக்கத்திலே சொன்னாலே அந்த பாஞ்சஜன்யம் இது கண்ணனுடைய சங்கு. போருக்கு அறிவிக்க, வெற்றியை கொண்டாட, வீரர்களை அழைக்க சங்குகளை ஊடுவார்கள். ஆயிரக்கணக்கான சங்குகளை காப்பாற்றுகின்ற, கிழிஞ்சவர்களை காப்பாற்றுகின்ற சலஞ்சரம் என்ற ஒரு சங்கு உள்ளது. இடது பக்கமாகவே வளைந்தது. பல்லாயிரக்கணக்கான சலஞ்சரம் சங்குகளுக்கு மத்தியிலே ஒரு வரம்புரி சங்கு இருக்கும். அப்படிப்பட்ட சங்குகளில் ஒன்றுதான் இந்த பாஞ்சஜன்யம் என்றால் அதற்கு ஒரு பாகவத புராணத்தின் கதை. தனக்கு உருவாக இருந்த சாந்திமுனி என்ற ஒரு மகன் உயிரை மீட்பதற்காக பாஞ்சஜன்யம் என்கின்ற அந்த அரக்கனோடு கண்ணன் போர் புரிந்து போகிறான். அவன் உயிர் போகும் தருவாயில் என்னை சாம்பலாக்கி உன்னுடைய சங்காக்கி கொண்டு சொன்னான். அந்த பாஞ்சஜன்யனுடைய சாம்பலை கொண்டு சங்கு செய்து அதை பாஞ்சஜன்யம் என்று கண்ணன் ஊதினார் என்று நான் படித்தேன். தர்மபுத்திரனுடைய சங்கு அனந்த விஜயம் அதற்கு பெயர். அர்ஜுனன் சங்கு தேவதத்தம். பீமனுடைய சங்கு வேதோகம். நகுலின் சங்கு சுகோசம். சகாதேவரின் சங்கு மணி புஷ்பகம். இந்த சங்குகளை ஊர்களை சொல்கிறார்களே, இங்கே பெரியார் வாழ்கிறார். 2 செய்திகளை சொல்கிறார். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? அரங்கனே, மருமகன் தன் சந்ததியை உயிர் வீட்டு பரீட்சைக்கு செத்து போனான் அல்லவா? மருமகன் தன் சந்ததியை உயிர் வீட்டு மைத்துனர்மார் உருமுகத்தை வீழாமை காப்பாற்றி. மைத்துனர்மார் யார்? தருமன், பீமன், அர்ஜுனன், நகரன், சகாதை. அவர்களை உருமுகத்தை காப்பாற்றிய குருமுகத்தான் வாழும் அந்த ஊர் தான் திருவரங்கம். இங்கே மகாபாரதத்தினுடைய செய்தியை கொண்டு வருகிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட அதே பெரியார் கம்பர் ராமாயண கதைக்கு வருகிறார். ராமனுடைய அவதாரத்துக்கு அடுத்துத்தான் கிருஷ்ணாவதாரம். ராமனின் அவதாரம் தான் முக்கியம்.
அழகாக சொல்கிறார். மின்னலை போன்ற நுண்ணிய இடை கொண்டவளை என்று மெய்யடியே விண்ணப்பம் அனுமன் சொல்வதாக பெரியாழ்வார் சொல்லுகிறார். மின்னலை போன்ற நுண் இடை கொண்டவளே மெய்யடியே விண்ணப்பம் பொன்மான் ஒன்று இடை புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலையிடம் எம்பிரான் பின்னர் அவ்வழி இறக்குவனும் சென்றார் என்பதும் ஓர் அடையாளம். உயிரை போற்றிக் கொள்வதென்று அன்று இலங்கை வேந்தன் வந்து பேசிய பேச்சுக்களை கேட்டதற்கு பிறகு தன் உயிரை போற்றிக் கொள்ள சீரை முடிவெடுத்து அசோகவனத்திலே உயிர் போக்க நினைக்கிற பொழுது அனுமன் வாயுவின் மைந்தன் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வருகிறான். தாயே என்று தடுக்கிறான். ராமனின் தூதர் என்கிறார். நம்ப வேண்டுமல்லவா? ராமனுக்கு சீதைக்கு மட்டுமே தெரிந்த உரையாடல்கள் என்று கொண்டு சொன்னதா? 2-3 உரையாடல்கள். காலத்தின் அருமையை கருதி நான் செல்ல முடியாது. 3 சம்பவங்களை சொல்லுகிறார். அதில் ஒன்று, நீங்கள் பொன்மான் வந்து விளையாடியதை அதை குறித்து தர சொல்லி எப்பிரான் அதை வில்லோடு சேர்த்து கொண்டு வரப்படும் போது லக்ஷ்மணனும் நான் சென்றாங்க. அதுவும் ஒரு அடையாளம். இதுல என்ன பெரியாழ்வா சீதையையும் குறை சொல்லவில்லை, யாரையும் குறை சொல்லவில்லை. பெரியாழ்வாரே குறை சொல்லலையே. நீ ஒரு சித்து எறும்பு வைக்கோ, நீ என்ன சொல்ல போற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் இலக்கியமாக பார்க்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற திருநெல் பாண்டியனை பயிற்சி பெற்றவன். வழக்க நல்லா வாதாடணும்னா இதுக்கு முன்னாடி பெரிய சுப்ரீம் கோர்ட் பெரிய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சைட்டேஷன் காட்டிட்டா நம்ம தப்பிச்சுக்கிடலாம். நான் சொல்ல கம்பன் சொல்றதா நான் பார்க்கிறேன். வனத்திலே இருக்கின்ற இடத்தில் பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அண்ணுங்க வருகிறாள் சூர்பனகை. வஞ்சி என நஞ்சமன வஞ்ச மகள் வந்தாள். வருகிறாள் சூர்பனகை. பேச்சு கொடுக்கிறார் ராமன். அது பின்னர் சீதையை கண்டு இவ்வளவு பேரழகியாக இருக்கிறாள் என்று அவள் மீது கோபத்தால் காயப்படும் போது அண்ணனுக்கு தெரியும் நம்ம கிட்ட பேசுற மாதிரி தம்பி கிட்ட பேசினா நல்லா வாங்கி கட்டிட்டு போவான்னு ராமனுக்கு தெரியும். இவன் அவன்கிட்ட போய் பேச கொடுத்து ஏற்கனவே கோபத்திலே உச்ச மலையில இருக்கிற உலகத்தில் இருந்தான். அவன் அங்கங்களை சிதைத்து விட்டான். சிதைக்கப்பட்ட அங்கங்கள் இருக்கிற பொழுது கரதூஷனால் வருகிறார்கள், போட்டு போடுகிறார்கள். இருபர்வில் சொல்றாள், சூர்பனையே சொல்றான். அவன் வில்லிருந்து அம்பு எப்படி போச்சுன்னு எல்லாம் உயிர் போயிட்டு ரத்தம் ஒழுக அங்கே போன போது இலங்கை வேந்தன் நியாயமானாக கேட்கிறான். நீ என்ன தப்பு செஞ்ச, நீ என்ன செஞ்ச, அவங்க கோவிக்க நீ என்ன செஞ்ச அப்படியே மனித மனம் பலவீனம் உடையதாக. சீதையின் அழகை நீ எவ்வுலகிலும் கண்டதில்லை, ஒவ்வுலகிலும் கண்டதில்லை, வேறு அழகியை கண்டேன் என்று அவள் மனதிலே அதெல்லாம் சொல்றான். நாசம் வந்துற்ற போதும் நல்லதோ வகையை தேடினி. கடைசியா சொல்லுவோம், இந்த நாசம் வந்துச்சு, ஆனா நல்ல வகையை தான் நான் தேடியிருக்கிறேன். அவன் மனதிலே மையல் ஊட்டியது மாரீசனை அழைத்து போக சொன்னா ஏற்கனவே உயிர் தப்பி வந்தவன். அங்கே சொல்வாரு, அதாவது இந்த உண்டை இல்லை அடிக்கிற போது முன்பில் வலித்து முதுபெண் உயிருண்டா. பெரியார் சொல்றார், முன்பில் வலித்து முதுபெண் நாடகையை கொண்டார் அல்லவா. அதற்கு பிறகு ஓடி வந்தவன் மாரீசன். அவன் கையா செத்தா பரவாயில்ல, இவன் கொண்டுருவான். இல்லாட்டி மாமன் இல்லையா, ராமன் கையால சாகிறதை விட ராமன் கையால சாகலாண்டு போயிட்டான். என்னவென்றால் பொன்மான் விளையாடுகிறது, துள்ளி துள்ளி குடிக்கிறது. சீதை அதிலே கவரப்படுகிறாள். அது மீண்டும் நடக்கிறாள். கணவனிடம் கேட்கிறாள். இலக்குவன் சூழ்ச்சி சூது இருக்கும் என்று கருதி வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம், நான் கட்டி வருகிறேன் என்கிறாள்.
பெண்களுக்கு தவறா சொல்லல, ஆணும் பெண்ணும் தலைவன் தலைவிக்கு இடையில காதலன் காதலிக்கு இடையில நடக்கிற ஊழல் தான். நான் மான பிடிச்சு கொண்டு வரா, நீங்க பிடிச்சுக்க மாட்டீங்களா என்று கொஞ்சம் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபமான போவதை போல் பாவனை காட்டுகிறான். ராமன் செல்கிறான் மானை தேடி. ராமன் மானை தேடி சென்றதற்கு பின்னர் அம்பு வாய்ந்த வேளையிலே மாரீசன் சீதா அபயம் லட்சுமணா அபயம் என்று குரல் கொடுக்க, ராணுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது என்று உடனே புறப்பட்டு செல்லுகிற போது மும்மூர்த்திகளாலும் என் அண்ணனை வெல்ல முடியாது. இது அரக்கர்களின் சூழ்ச்சி. தாயே, என் அண்ணனை யாரும் கொல்ல முடியாது, வெல்ல முடியாது. அவள் மனதிலே கணவன் மீது கொண்ட காதலா? நான் சீதையை குறை சொல்லவில்லை. கணவன் மீது கொண்ட காதல், கணவன் மீது கொண்ட பக்தி அவள் கண்களை, அறிவு கண்களை மறைக்கிறது. சிந்திக்க முடியாது எந்த பெண்ணுக்கும். இறந்துட்டாலும் அப்ப என்ன சொல்லும் போது, கொடிய அரக்கன் கையா அவன் மாயையா இட்டு வீழ்ந்தனன் என்ற வெண்ணும் என் அயல் நிச்சயோ நீ ஒரு மனுஷனா? என் பக்கத்தில் நிற்கிறே நீ நிற்கிற நிலை சரியில்லை என்று ஒரு சொல்லை சொல்லுவான். நீ நிற்கிறேன்னு சொன்னது மட்டுமல்ல, நீ இது நெறி என்று, நீ நிற்கின்ற நிலைமை நெறி என்று கூர்மையான வேல்களால் துளைக்கப்பட்டு அதிலே நெருப்பை உள்ளே துளைப்பதை போல செற்களை கேட்டு நக்குமணன் துடிக்கிறான். நீ செல்லாவிடில் எரியிடை வீழ்ந்து நான் மடியே தீக்குளித்து சாவே. அவன் என்ன செய்வான்? தாயாக நினைக்கின்ற சீதை உயிரை காப்பாற்ற வேண்டும், இந்த இடத்தை விட்டு தனிமையில் விட்டுவிட்டு போகக்கூடாது என்று வில்லினை எடுத்து கோடு கிழித்து தாயை சென்று வருகிறேன் என்று போய்விட்டான். இதன் பின்னர் நடந்தது உங்களுக்கு தெரியும். ராவணன் சன்னியாசி இடத்திலே வந்தான். பின்னர் இலங்கை வேந்தர்கள்தான் மண்ணோடு பெயர்த்து சென்றான். பெயர்த்து செல்லுகிற போது சடாயு குறுக்கிடுகிறான். கடுகரசன் சடாயு, கடுகரசன் சடாயு இலங்கை வேந்தன் ராவணனுக்கு நிகரான பெருவீரம். அந்த யுத்தத்திலே ராவணன் மூர்ச்சித்து விடுவான் தேர்தல். அவன் படைக்கலர்கள் அனைத்தும் முடிந்து போகும். ராவணன் கரங்களால் ஒடிப்பான், ஜடாயு கால்களால் ஒடிப்பான். அவன் ஏற்கும் அம்புகள் மூர்ச்சித்து கீழே விடுவான். ராவணன் எழுவான். சடாயுடைய யுத்தம் உன்னதமான யுத்தம். கடைசியில் வெள்ளியங்கிரியை விடையில் வாகனோடு விண்துணை எடுத்தானே ராவணன். அந்த நேரத்தில் பரமசிவன் கொடுத்த வாழ் சந்திரகாசம் என்கின்ற வாழ். அந்த வாழ், அந்த வீரவாளை முறையிலிருந்து உருவி சடாயுவை வெற்றி சாய்க்கிறார். சிவன் கொடுத்த வாழா சாய்க்கிறார். போயிருக்கார். பதறி அடிக்கவாறு கண்ணீரும் கம்பலையுமாக கதறியவாறு வருகிறார்கள் ராமனும் லட்சுமணனும். ரத்த வெள்ளத்திலே கிடக்கிற சடாயுவை பார்க்கிறார்கள். நான் பாடல் முழுமையும் எனக்கு தெரியும். நான் காலத்தின் அருமையை கற்று சொல்கிறேன். தசரதனுக்கு கொள்ளி வைக்கவில்லை ராமன், சடாயுவுக்கு கொள்ளி வைத்தார். அப்பொழுது சொல்லுகிறான், நீ தனியாக அவனை விட்டுவிட்டு மானை தேடி சென்றது மிகப்பெரிய தவறு. குலப்படி தேடிக்கொண்டு உன்பிழை அல்லாது உலகத்தை சொல்லலாமோ? ஓ குற்றம், ராமன் குற்றம், லக்ஷ்மணன் குற்றம், உன் குற்றம், உன் பிழை. நான் சொல்லவில்லை, கம்பன் சொல்லுகிறான். கம்பன் சொல்லவில்லை, சடாயு சொல்லுகிறான். நான் இவரை குற்றத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த நேரத்தில் மனைவியின் ஆசையை நிறுத்திவிக்க வேண்டும் என்று நினைப்பது ஆடவன் இயல்பு. ராமன் குற்றத்துடைய காரணம் அவன் மானுடன். அவன் மானுடனாக படைக்கப்பட்டவன். மானுடனுக்குரிய உணர்வுகள் தான் இருக்கும். தன் மனைவி விரும்புகிறாளே என்ற எண்ணத்திலே கானகத்துக்கு வந்தாள், மரபுரை தரித்து வந்தாள். ஜனகனது மாளிகையிலே பட்டு விருப்புகளிலே நடந்து பழகிய அவள் கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காட்டிற்கு வந்தாள். அவள் விருப்பப்பட்டு கேட்டது இதுதானே என்பதற்காக ராமன் மேல் குற்றவில்லை. ஆனால் இதன் பின்னர் எப்படியாவது சீதையை கண்டறிய வேண்டும் என்கிற பொழுது சொல்லின் செல்வன் வாய் மைந்தன் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்தான்.
சுக்ரீவனுக்கு துணை கேட்டு சுக்ரீவனுக்கு துணை கேட்டதனால் வாலியின் மீது போர் தொடுக்க கை செய்தான். 7 மரங்களை ஊடுருவி சென்றது நாம பாடுவோம். போருக்கு அழைக்கிறார் சுக்ரீவன். பயந்து உள்ளே நான் போக முடியாது சாபமிடப்பட்ட மலையிலே இருந்த சுக்ரீவன் எப்படி வந்து இந்த நேரத்திலே போருக்கு அழைக்கிறான் என்று திடுக்கிட்டு எழுகிறான். தாரை சொல்கிறாள், அவனோடு 2 மாநிலர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்கள் செல்லாதீர்கள் சொல்லுகிறார். தசரத குமாரர்களையோ சொல்கிறார், அறத்தின் மைந்தர்கள், அறத்தின் மைந்தர்கள் அவர்களால் தவறு செய்வார்கள். இவன் இந்த நேரத்தில் என்னை வந்து போருக்கு அழைக்கிறான், அவனுக்கு பாடம் கட்டி வருகிறேன் என்று வந்து போர் தொடுக்கிறான். சுக்ரீவன் உயிர் மறைந்திருந்து அவனை செலுத்துகிறான். அங்கு மார்பை ஊடுருவுகிறது. அந்த அம்பை பிடுங்க முடியாது. பிடுங்க முயற்சிக்கிற பொழுது பார்க்கிறான் ராமபாணம் என்பது. லக்ஷ்மணன் முதலில் தடுக்கிறான். அவனுக்கு விருப்பம் இல்லை வாரியை கொண்டு வந்தார். நான் கம்பராமாயணத்தை முழுமையா படிச்சிருக்கேன், மலரை படிச்சிருக்கேன். அவனுக்கு விருப்பம் இல்லை. இப்படி குற்றச்சாட்டுகள் வருகிற போது அந்த குற்றச்சாட்டுக்கு இலக்கம் வந்து பதில் சொல்றான். உன்னுடைய சூரிய குலத்தின் நல்லறமே தொலைந்தது, இல்லறம் துறந்த நம்பி உன் மனைவியை பிரித்ததனால் இல்லறமும் இழந்து நல்லறமும் இழந்து விட்டார். கேள்வி பதிலுக்குள்ள போன ரொம்ப நேரம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா எனக்கு சைட்டேஷனுக்கு வர்றாரு. வாலிய ராமன் கொண்டு தற்போது வைகோஸ்வரர் ராஜாஜி அவர்கள் சக்கரவர்த்தி திருமணம் எழுதியிருக்கிறார். இப்பொழுது வாலியின் பாத்திரத்தை பாருங்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல சொல்றான். நான் ஏன் வேண்டுவது உலது ஒன்று உண்பா, என் தம்பி இருக்கானே இவன் மது அருந்துறவன், பூவிதழ் நரம்பம் மாந்தி குந்திவிய இருக்க பொழுது மேலும் தீவினை செய்கையே என் மேல் ஏவிய பகல் என்னும் கூற்றினை ஏவல் என்றான். இவன் குடிப்பா, தப்பு செய்வான், என் மேலே ஏவன அன்ப கோபத்தில் அவன் மேலே எழுதுகிறான். அதுக்கு பிறகு சொல்றான், எம்பியை உம்பிமான தன்முனை கொல்வித்தான் என்று இகழ்வனையை தடுத்து கற்போம், கூட பிறந்தவனையே கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க, சொல்லவிடாது. அங்கதனை பிடித்து கையிலே சுக்ரீவனிடத்தில் ஒப்படைத்து போய்விட்டான். அடுத்த போர்க்களங்களுக்குள் சொல்ல நான் விரும்பவில்லை. காரணம், நாள் கணக்கிலே நான் பேசுகிறேன். என் இதயத்தை மிகவும் ஈர்த்தவர் 2 போர்க்களம். லக்ஷ்மணன் இந்திரசித்தரும் நடத்திய போர்க்களம், கும்பகர்ணனும் ராமனும் நடத்திய போர்க்களம். கும்பகர்ணன் போரில் அனைவரையும் வீழ்த்தி சாய்த்து கும்பகர்ணன் நல்லவன். ஆனதோ வெஞ்சமும் அறையில் கற்புடை சாணை துயரினம் தீர்ந்ததில்லை. வானமும் வையமும் வளர்ந்த வாந்துகள் போனதோ புகுந்ததோ ஒன்றும் காணவே. ஜானகி துயரம் இனி தீரலையா? அவனை கொடிக்கு வெளியே அனுப்பலையா? அவனுக்கு வந்த கோபம், போடா சாப்பிட்டு தூங்குடா சொல்ல வந்தவன். மானிடர் இருவரை வணங்கி மற்றும் கூனுடைய குரங்கையும் கும்பிட்டு உயிரொழில் ஊனுடைய கும்பிக்கும் உனக்குமே தொழில் யாவது செய்கிறேன் எழுக போகும். ஒரு தம்பிக்கு உனக்கு வேணும் அந்த மானிடர்களை வணங்கி கும்பிட்டு வாழணும்டா. நான் அப்படிப்பட்டவன் இல்லை சொல்லுவோம். நான் போகலன்னா விதி பிடர்த்து உந்த நின்றது. ஒன்றுவன் என்னை வென்றுடரில் இலங்கை காவல உன்னை வென்று உயர்ந்த உண்மை. என்னை ஜெயிச்சா உன்னை ஜெயிப்பான். நான் போறேன். ஒன்றுவன் சாம ஒன்றினால் புலங்கொள் தோழியை கண்டன நாயக விடுதி நீ கொண்டு விட்டு வந்துட்டான். ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவான். அவனை நம்மளோட ரொம்ப கட்சி கூட்டு வந்து ராமன் சொல்றான். கட்சி தப்பா நினைச்சாங்க. இந்த மண்டபத்துக்குள்ள கட்சி பேரே சொல்ல மாட்டேன். நம்ம அடிக்க கொண்டு வந்துடுறான். இவன் வர்றான். கும்பகர்ணன் பார்த்து எதுக்கு வந்தேன்? நீ வந்திருப்பா இலங்கை உனக்கு மண்டபத்தை காட்டி கொடுத்த ஒருத்தனாவது அங்க இருக்கிய, நீ எங்க என் கூட வந்துருங்கன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டேன். நம்மளோட திரும்ப வந்து சேர்ந்து ஒருவனாவது அங்க போய் இருக்கட்டும் நினைச்சேன்.
தம்பியை அன்றி மாண்டு கிடப்பதோ பண்பே உம்பரும் பிறரும் காண உலகை மூன்று உலகை ஆண்டரும் தம்பி பணங்களுக்காக அவன் பணம் கிடக்கலாமாடா தம்பியை அன்றி மாண்டு கிடப்பதோ அன்பே இப்பொழுது சுக்ரீவனை மூர்ச்சை அடித்து தூக்கிட்டு போனான். தூக்கிட்டு போகும்போது இந்த ரத்தம் மொழியை ஒரு மூர்ச்சை தெளிந்த உடனே மூக்க கடிச்சு எடுத்துட்டு ஓடினான். இப்ப மூக்கு இல்ல, யுத்தம் நடக்கிறது, இறுதி கட்டம். ஒரு காலை வெட்டுவார், இன்னொரு காலால் போராடுவார், இன்னொரு காலை வெட்டுவார், ஒரு கையால் போராடுவார், அந்த கையை வெட்டுவார், ஒரு கையால் போராடுவார், உடம்பை உருட்டி கொண்டு வந்து போராடுவார். அப்பொழுது சொல்வான், யாரை பார்த்து? ராமனை பார்த்து, உடனே ஒண்ணு கேட்கிற, என் கூட இருக்க சகோதரன் கூட இருக்கிற பார்த்தா கொன்னே போடுவேன், விடவே மாட்டான், உன்னைத்தான் உண்மையைத்தான் அனுமதித்தான் கேட்டுக்கிறேன், யாரும் அதிலே வச்சிருந்து காப்பாற்றி. மூக்கிலா முகம் என்ற முனிவரும் அமரரும் நோக்குவர், மூக்கிலான முகம் என்று. ஆகையினால் என் கடையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கியவின் நெடுங்கலையை கருங்கடலை போக்குவாய். அதே மாதிரி அந்த கலையை மட்டும் இந்திரசித்தனுக்கு அவனுக்கு போர் நடக்கிறது. இவனை போன்ற வீரனை என் வாழ்நாளில் கண்டதில்லை என்று சொல்கிறான். தன் மேலில் தைத்த அம்புகளையே பிடிக்கி சரளாக கொடுக்கிறானே, இவனுக்கு நிகரான வீரன் உலகில் இதுவரை தோன்றியதில்லை என்று சொல்கிறான். இந்திரசித்தன் தன்னை துண்டிக்கப்பட்டது. ராவணனுக்கு மைதிலி மீது இருந்த மையம் நீங்கியது, சீதை மீது இருந்த காதல் நீங்கியது. நாளை இத்தகையனோ என் கணவனும் இவனுக்கும் இதுதானே மண்டோதரி அற்புதமான பார்த்து. நாளை இத்தகையனோ அப்ப வாழ எடுத்துக்கிட்டு சீதையை கொள்ளலாம் தடுக்கலாம் சொல்றான். அந்த பகை இந்திரசித்தன் இழந்த அவனால் தாய்க்க முடியும். நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை தேடிக்கொண்டேன். ராமன் பெயர் இருக்கும் வரை என் பெயர் இருக்கும் அல்லவா? ராமன் இருக்கும் வரை என் பெயர் இருக்கும். வாழ்க்கை நிலையற்றது, எந்த நேரத்திலும் உயிர் போகலாம். சாவு பொதுமையானது. இன்றுடார் நாளை வாழ்வார், புகழுக்கும் எழுதிக்கின்றோம். இப்பொழுது கடைசி கட்டம். ராமன் முடிந்தால் மண்டோதரி வந்து மேலே அப்படியே வந்து கதறி புறப்புறான், விழுந்தாடுகிறான். அப்பொழுது வந்து பார்த்த ராமன் முதுகில் இருக்கிற தருமனை பார்த்து, இவன் எங்கோ புறமுதலுக்கு ஓடியவனோ என்று கேட்டவுடன் வீணனுக்கு பொறுக்கவில்லை. இல்லை, திசை யானைகளை எடுத்து மோதிய போது திசை யானைகளுடைய கொம்புகள் ஊடுருவி சென்று விட்டன. சொல்றான் பாவி, யாரு தங்கச்சியை சொல்றான், சூப்பரது. உன் கணவனை காலகைய சண்டையில உன் கணவனை அண்ணன் கொண்டுட்டான்னு பாவி பழி தீர்த்துட்டா, குடும்பாரம் பழி தீர்த்தாளே பாவி. சூர்பனகை செய்கிற சூழ்ச்சி, தன் கணவனை அவன் கொண்டுட்டான சண்டையில் இருக்கிறதுனால இவ்வளவுக்கு அவ்வளவு காரணம்னு வீடர்கள் நடப்பான். இந்த கம்ப ராமாயணத்தை காரணம் ஆழ்வார்களுக்கு மறுப்பு வந்த பொழுது கம்பன் அதை மனதில் வாங்கிக் கொண்டு ஆழ்வார்கள் அங்காங்கே சொல்லுகிற செய்திகளை பல இடங்களிலே சொல்லலாம். மொத்தத்தில் 108 திருத்தலங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 40 திருத்தலங்கள் சோழ நாட்டிலே, 22 திரவிய தேசங்கள் பாண்டிய நாட்டிலே, தொண்டை நாட்டிலே, 18 திருத்தலங்கள் பாண்டிய நாட்டிலே, மலை நாட்டில் 13, வடநாட்டில் 2, நடுநாட்டில் வடநாட்டில் 12, நடுநாட்டில் 2, திருநாட்டில் திருவரங்கத்தில் 1, மொத்தம் 108. நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். நம்மாழ்வார் சொல்றார், நின்றனர், கிடந்தனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். நின்றினர், கிடந்தினர், நடந்தினர், திருந்தினர். எவ்வளவு அருமையான தத்துவத்தை கொண்டு வந்து சொல்லுகிறார். ஆக இந்த தேன் தமிழுக்கு, தேன் தமிழாக இந்த 4000 பிரபந்தங்களினுடைய ஒவ்வொரு பாடலிலும் சொற்கள்
அவர்கள் தந்த சொற்கள் அழகிய தேனான தமிழ் சொற்கள். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அந்த காலகட்டத்திலே தமிழை பாதுகாத்தனர், தமிழுக்கு மகுடம் சூட்டினர். இறைவனை வழிபடுகிற பொழுதும் தேன் தமிழிலே தான் வழிபட்டார். அப்படிப்பட்ட 4000 பிரபந்தத்தின் 4000 பாசுரங்கள் இருக்கின்றன. 4000 பாசுரத்தையும் ஒரு பார்வைப்பாங்க. என்னுடைய பணிகளுக்கு இடையில் அதிக நேரம் இதெல்லாம் ஒரு மாசம் இரவு பகலா படிச்சாலும் முடியாது. ஆனால் நாராயண பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் சொன்ன கருத்துக்கள் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் ராமானுசர் திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே அவர் மந்திரம் சொல்லுகிறார். உன்னதமான அறவாழ்வுக்கு மந்திரம் சொல்லுகிறார். திருக்கோஷ்டியூர் கோயில் மதில் மேல் ஏறி நின்று கொண்டு ராமானுசர் அனைத்து மக்களையும் அழைக்கிறார். தன்னிடம் சொல்லப்பட்ட மந்திரத்தை சொல்லுகிறார். நான் அப்படி செய்துவிட்டு நான் நரகத்தில் போறேன், எனக்கு இருக்கு. இந்த மக்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களும் சொர்க்கத்திற்கு போகட்டும், நான் நரகத்துக்கு போறேன். அவருடைய வாழ்க்கையில் 3 சம்பவங்கள் நடக்கின்றன துணவியார் மீது. அதனால் தான் அவருக்கு அவர் அதான் சொல்ல எல்லா மக்களையும் சமமாக சகோதரர்களாக கருதிய ராமானுசர். அதனால் தான் அண்ணன் கலைஞர்கள் கூட ராமானுசருக்கு ஒரு காவியம் இருக்கிறார். மறையவர்கள் 4000 பிரபந்தத்தை நன்கு அறிந்தவர்கள், படித்தவர்கள் எல்லோரும் இருக்கிற இந்த திருச்சபையில இத்தனை நிமிடங்களும் அமைதி காத்து என் உரை கேட்டதற்கு தலைதாழ்ந்து சிறந்தாழ்ந்த